வணக்கம். இன்று பதிவில் நான் பார்க்க போகிறது 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய காரடையா நோன்பு தேதி, விரத முறை, தாளிகயிறு மாற்ற உகந்த நேரம், மந்திரம், நைவேத்தியம் என்ன என்பதை பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்கள் சேனலை முதல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் என்ற பட்டனை கிளிக் செய்யுங்க. அப்போ தான் எங்களுடைய அனைத்து பதிவுகளும் தங்களுக்கு கிடைக்குங்க. 2026 மார்ச் 14ஆம் தேதி மாசி மாதம் 30ஆம் தேதி சனிக்கிழமை அன்று இந்த நோன்பு கடைபிடிக்கப்படுகின்றது. தாளிகயிறு மாற்ற உகந்த நேரம் மார்ச் 14ஆம் தேதி அதிகாலை 5:45 முதல் 6:15 வரை. சங்கராந்தி நேரத்திற்குள் நோன்பு சரடு கட்ட வேண்டும். இயலாதவர்கள் காலை 6:40 முதல் நண்பகல் 12:48க்குள் கட்டலாம். கயிறு கட்டும் பொழுது சொல்ல வேண்டிய மந்திரம்: தோரம் கிருஷ்ணாமி சுபவே சகாரித சோரம் தராம்யகம் பர்த்து ஆயுஷ்ய சித்தியர்த்தம் சுப்ரிதா பவ சர்வதா. உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் நூற்றேன், ஒரு காலம் என் கணவர் என்னை விட்டு பிரியாதிருக்க வேண்டும். உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் நூற்றேன், ஒரு காலம் என் கணவர் என்னை விட்டு பிரியாதிருக்க வேண்டும். இந்த மந்திரத்தை கட்டாயம் சொல்ல வேண்டுங்க. திருமணமான சுமங்கலி பெண்கள் தங்கள் கணவர் நீண்ட ஆயுள் பெற வேண்டியும், திருமணமாகாத பெண்கள் நல்ல கணவர் கிடைக்க வேண்டியும் காரடையா நோன்பு இருப்பது வழக்கம். விரத முறை: மார்ச் 14ஆம் தேதி காலை அல்லது மார்ச் 13ஆம் தேதி இரவு மாசி முடிந்து பங்குனி பிறக்கும் அந்த சந்திப்பில் நோன்பு அனுசரிக்கப்பட வேண்டும். நோய் நொடிகள் இல்லாமல் இருக்கவும் வீட்டில் தெய்வ அருள் நிலைக்கவும் இருக்க வேண்டிய நோன்புதான் இந்த காரடையா நோன்புங்க. வீட்டில் காமாட்சி அம்மன் படம் இருந்தால் அந்த படத்திற்கு மஞ்சள் குங்குமம் புஷ்பம் சாற்றி 108 காமாட்சி அம்மன் போற்றிகளை சொல்லி அம்மனுக்கு முன்பாக நைவேத்தியமாக கார அடை, வெள்ளடை, உருகாத வெண்ணெய் கட்டாயம் வைக்க வேண்டுங்க. ஏன் தெரியுமா? சத்தியவான் சாவித்திரி காமாட்சி தேவியை வணங்கி கொண்டிருந்த பொழுதுதான் அவர் கணவர் உயிரை பிரித்து சென்ற யமதர்ம ராஜாவிடமிருந்து கணவரின் உயிரை போராடி காப்பாற்றிய ஒரே சுமங்கலி இந்த சாவித்திரி தாங்க. அதற்கு காரணம் இந்த காமாட்சி தேவிதான். பெண்கள் அந்த காமாட்சி அம்மனை வேண்டி இருக்கும் விரதம் தான் இந்த சக்தி வாய்ந்த காரடையா நோன்புங்க. சுமங்கலி பெண்கள், நோன்பு எடுப்பவர்கள், திருமணம் ஆகாத பெண்கள் நல்ல கணவர் கிடைக்க கீழே கமெண்ட் பாக்ஸில் ஓம் காமாட்சி தாயே என எழுதுங்க. இந்த விரதம் சாவித்திரி தனது கணவர் சத்தியவானின் உயிரை யமதர்ம ராஜாவிடமிருந்து மீட்ட தினத்தை நினைவு கூறுகிறது. இதனால் கணவரின் ஆயுள் நீடிக்கும், குடும்பத்தில் சாந்தி நிலைக்கும் என்பது நம்பப்படுகிறது. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. தங்கள் கேள்விகளையும் சந்தேகங்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்தலாம். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நன்றி.